சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். எல்லாரும் அப்படியே அவரோடு கூட இணைஞ்சு, ஓ நன்றியாப்பா, நன்றியாப்பா, என்னோடு கூட டேடி வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனுமாயும் உள்ளது ஆண்டவரே. உங்கள் வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் உள்ளது. அதனால் ஆண்டவர் அந்த வசனத்தினுடைய வல்லமையை ஆண்டவரே அப்பா ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறது. ஆண்டவரே இந்த வார்த்தை பொய் சொல்லாது. வார்த்தை தாமதித்தாலும் காத்திருங்கள். பொய் சொல்ல தேவனொரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பாராங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறோன்னு சொல்லி அவரோடு கூட இணைஞ்சு, நன்றி ஆவியானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆவியானவர்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பீராக. ஆண்டவரே இந்த ஆழமான வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதிக்கிறேன் என்றால் என் காரியமாக யார் போவார்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு எங்களை தகுதிப்படுத்திட்டு இருக்கிறீங்கிறது மாத்திரம் எங்களுக்கு தெரியுதுப்பா. அதனால் எங்களுக்கு இந்த வார்த்தை வரவே ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி உங்கள் பாசமுள்ள கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் திறந்த ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே எங்களை நிலைநிறுத்த நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்கள் வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுகிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மீண்டுமாய் அதே வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென், ஆமென். திரும்பவும் சொல்றேன்.
திரும்பவும் சொல்கிறேன், அதாவது இது ஒரு நிறைவான ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த நிறைவான அந்த சத்தியத்துக்குள் அல்லது நிறைவான அந்த ஆசீர்வாதத்துக்குள் தேவன் நம்மளை நடத்த போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடும், ரெண்டாவது அந்த நிறைவான சத்தியத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இறங்கட்டாண்டுவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானோரோடு கூட இணைந்து, ஆமாம் அதுதான் சொல்கிறது பார்த்தீங்களா, அந்த ரெளம், ஆவியின் ரெளம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மண்டலத்துக்குள்ளே நம்ம இருந்து இந்த சத்தியங்களை ருசிக்கிற பொழுது நிச்சயமாலுமே இந்த சத்தியத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிறாரு. சீயோனிலிருந்து ஆசீர்வாதம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எங்கிருந்து? ஆமாம், தொடர்ந்து தேவன் நம்மளோடு கூட பேசினார். நான் கடந்த நாட்கள் அப்படியே வேதத்தில் கொஞ்சம் வாசித்தான். யாக்கோபு, இஸ்ரவேல், அடுத்து பார்த்தீங்கன்னா சீயோன், வாசஸ்தலம், இதெல்லாம் ஒன்றாவே வரும். அதாவது அப்போ நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இருக்குது தெரியுமா, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்போ யாக்கோபை தேவன் எப்படி நினைக்கிறார்னா, ஒரு ஒரு எப்படி சொல்கிற, மறுரூபமாக்கப்படாத மனுஷனாகவும் இஸ்ரவேலை மறுரூபமாக்கப்பட்ட மனுஷனாகவும் கர்த்தர் முத்தரிக்கிறார். அதனால தான் யாக்கோபாய் உன்னை நான் சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலாய் நான் என்ன செஞ்ச உன்னை உருவாக்கினேன்னு சொல்கிறார். யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. அடுத்து சொல்லுவார், யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்போ இதெல்லாம் என்னன்னா அந்த மறுரூபத்துக்கு அடையாளம். ஆமென் என்று சொல்லாமா? இப்படி சொல்ல, யாக்கோபு என்பதன் வெளியே நிற்கிற மனுஷன், இஸ்ரவேல் என்றால் உள்ளே வந்த மனுஷன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ நம்ம இருக்க இருக்க எதுக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம்னா, அந்த இஸ்ரவேலினுடைய வாசஸ்தலம்னு சொல்லலாம், அல்லது சீயோனினுடைய வாசஸ்தலம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமல் நான் திரும்ப திரும்ப வேதத்திலிருந்து சொல்ல முடியும். சீயோன் என்பது எதுக்கு அடையாளம்? வாசஸ்தலம். ஆமென் என்று சொல்லாமா? வெளிப்படுத்தல் 21:3 ஆமாம், மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. இதை கர்த்தர் நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்கிறார். ஓகே, அப்போ யாக்கோபை என்னவா மாட்டினாரு? இஸ்ரவேலா மாட்டினாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலே நீ எனது ராஜ்யம் என்று சொன்னார். அப்புறம் சொன்னார் எருசலேம் என்பது அவருடைய தரிசன நிலம் என்று சொன்னார். அடுத்து சொன்னார் சீயோன் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். அப்போ நம்மளை கர்த்தர் அங்கே ப்ரொமோட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? அதுக்குள்ளே நம்மளை நடத்திட்டே போகிறார். அப்படின்னு என்னென்னா, நல்லா என்னால் சொல்ல முடியும், நம்மளை நாளுக்கு நாள் மறுரூபமாக்குகிறார். எத்தனை பேர் ஆகிட்டே இருக்கீங்க? எத்தனை பேர் ஆகிறீங்க? ஆமாம், மறுரூபம் அந்த சீயோனினுடைய ஆசீர்வாதம். அதுதான் முக்கியமான இடம். ஏன்னா மணவாளன் வருகிற பொழுது சீயோன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி. அப்ப நம்மளை கர்த்தர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அலங்கரித்து கொண்டிருக்கிறார். இப்போ அலங்கரித்து கொண்டிருக்கிறார். மணவாளன் வருகிற பொழுது அலங்கரிப்பு அப்படிங்கிறத விட இப்போ நமக்குள்ள என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்குது? நம்மளை கொண்டு இந்த தேசங்களை மீட்டெடுக்கிறதுக்காக நம்மளை தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார். அதை என்னால் சொல்ல முடியும். நம்மளை கொண்டு இந்த தேசங்களை, பட்டணங்களை, ஏன் முதல்ல உங்களை சொல்லுங்க, உங்களை மீட்டெடுக்க, அடுத்து உங்கள் குடும்பங்களை மீட்டெடுக்க, அடுத்து பட்டணங்களை, தேசங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தேவன் நம்மளை நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? அலங்கரிக்கிறார், மறுரூபமாக்குறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதனால தான் தொடர்ந்து நம்மளோடு கூட கர்த்தர் என்ன செஞ்சாரு? எருசலேம் ஒரு தரிசன நிலனாரு, அப்புறம் சீயோன் என்பது வாசஸ்தலனாரு. அடுத்து சீயோனி நிமித்தம் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் மௌனமாக இருக்க மாட்டேன், இனி நான் சீயோனி நிமித்தம் மௌனமாக இருக்க மாட்டேனாரு. கடந்த வாரத்தில் சொன்னார், சீயோனுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னார்? தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும், அதுதான் அப்பாயின்மெண்ட் டைமை நான் உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு கடந்த வாரத்தில் சொன்னார். சீயோனுக்கு தயவு செய்வேன் அப்படின்னு சொன்னார். அதே வார்த்தையாக நான் அதான் எப்போவுமே அந்த வியாழக்கிழமை ஜெபம் முடிச்சுட்டு போய் அந்த ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்னு பாருங்கள், அடுத்த வாரம் மெசேஜ் இன்றைக்கே இப்போ நேற்று நைட்டு பேசிட்டார். அடுத்த வாரம் இதைத்தான் மகள் நீ கொடுக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப நம்மகிட்ட பேசுகிறார் என்றால் நம்மளை கர்த்தர் அவ்வளவாய் விரும்புகிறார், அல்லது என் காரியம் இவ்வளவு அவசரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? கடந்த வாரத்திலே தேவன் சொன்னார், சீயோனுக்கு தயவு செய்கிற காலமும் நேரமும் வந்துச்சுன்னு சொன்னார். இப்போ இன்றைய நாளில் தேவன் சொல்றாரு, சீயோனிலிருந்து உன்னை நான் என்ன செய்வேன்? திரும்ப சொல்லுங்க, சீயோனிலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? திரும்ப சொல்லுங்க, சீயோனிலிருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நம்மளோடு கூட பேசினாரு. ஆமா, இன்றைக்கு அதாவது நான் அப்படியே கேட்ட கேள்வி மறுபடியும் கேட்கிறேன். ஆசீர்வாதம்னா என்ன?
ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம்னா என்னது? ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் என்றால் அதனுடைய முழுமையான ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆசீர்வாதம் என்றால் ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் கனி கொடுத்து கொண்டே இருக்கணும். எப்படி? என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க. என்ன செய்யணும்? திரும்ப சொல்லுங்க. என்ன செய்யணும்? இல்லைம்மா, இன்னும் நீங்கள் என்னோட கூட ஒரு எழுதுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறீங்களா? இந்த வார்த்தை ஒரு பக்கம் உங்கள் எழுதுங்கம்மா, உங்கள் நோட்டில் எழுதுங்கம்மா, உங்கள் இருதயத்தில் முதல்ல எழுதுங்கம்மா. ஆமேன் என்று சொல்லலாமா? சொல்லுங்கள். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமாம், ஆசீர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? கனி கொடுக்கணும். சொல்லுங்கள். திரும்ப சொல்லுங்கள். என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க. ஆசீர்வாதம் என்றால் அவன் நாளுக்கு நாள், வேதத்தில் சங்கீதம் 1 வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் ஆசீர்வாதம். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போ ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் எப்படி நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும்? இந்த மனுஷன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுங்களேன். இந்த மனுஷனை கர்த்தர் நல்லா, அதை இந்த மனுஷன் இல்லை, ஆசீர்வாதம்னா என்ன? அந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்தப்படும்? மகிமை. முதல்ல நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஐஸ்வர்யம். ஓகே. அடுத்து, ஒரு மனுஷன் ஐஸ்வர்யம் நிறையா இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓகே. அப்புறம் ஹானரபிள். ஓகே. அவனுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கணும், ஊரில் உலகத்தில் நல்ல ஒரு மதிப்பு. அடுத்து, அதுதான் அந்த ஆசீர்வாதம். என்ன? சமாதானம். ஓகே. சந்தோஷம். ஓகே, ஓகே. நான் கேட்குறேன், இப்போ யார் யாக்கோபுக்கு இவ்விதமாக இந்த புருஷன் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் திரளான ஒட்டகங்களும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள் என்று 30 கடைசியில் வாசிக்கிறோம். ஆதி 30 கடைசியில். ஆனால் 32 போய் அவன் எதை கேட்குறான்? என்னங்க அப்புறம்? ஓகே. அப்படின்னு என்ன சிஸ்டர்? அதான் அது எப்படி வெளிப்படுத்தப்படும்? சரிம்மா, சரிம்மா. ஓகே. நான் இப்படியே சொல்றேன், யாக்கோபுக்கு எல்லாமே இருந்தது. ஆனா அவன் கேட்கிறான் என்னன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. திரளான ஒட்டகம் இருந்தது, ஆடு மாடு இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, ஒரு மனைவிக்கு 4 மனைவி இருந்தது, எல்லா பிள்ளை குட்டி எல்லாமே இருந்ததுங்க. ஆனாலும் அவன் கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அது ஒரு பயம். அது இல்லாதனால அது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே. அப்ப இன்னைக்கு கர்த்தர் ஓகே இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. நல்ல விளங்கமா. ஒரு மனுஷன் அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே, நல்லா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர. அதாவது இன்னைக்கு கர்த்தர் எப்படி நம்ம கிட்ட சொல்ல விரும்புறார் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வாஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு, ஐஸ்வர்யம் தேவை ஆண்டவரே. ஆனா இந்த ஐஸ்வர்யம் எனக்கு எப்போ வரும்னா, நீங்க என்ன பிளஸ் பண்ணுனா. அதாவது யாக்கோபுக்கு திரளானது எல்லாமே இருந்தது. அப்போ அவன் போய் கேட்குறான் என்னன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உன்னை விட மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஆடு மாடு இருக்கலாம், ஒட்டகம் இருக்கலாம், வேலைக்காரர் இருக்கலாம், மனைவி இருக்கிறா, பிள்ளை இருக்கலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் வரப்போறா? ஏசா எல்லாத்தையும் அழிச்சிருவா. நீங்க என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிலை நிற்கும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா, இலையுதிராது இருக்கிற மரம் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா அந்த ஒருவேளை அவன் என்னை அழிச்சிட்டானா, எனக்கு இருக்கிறது எல்லாமே போயிடும் ஆண்டவரே. ஒருவேளை இது என்னுடைய வாய்பலத்தினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடையதான கைபலத்தினால, திறமையினால நான் இதெல்லாம் சம்பாதித்திருக்கலாம். ஆனா உங்க ஆசீர்வாதம் இருந்தா. எனக்கு ஒரு சாட்சி இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஒரு சகோதரன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது அவர் கொஞ்சம் ஒரு ட்ரிங்க் பண்ணுவார். ஆமாம். அப்போ அதனால் அவருக்கு பணம், அவங்க ஒய்ஃப் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது அப்போல்லாம் பிரதர் வீட்டுக்கு வந்தார்னா கத்தையாம் பணம் கொண்டு வருவார். அப்படியே எங்கள் வீட்டில் பொருள் நிறைஞ்சு கிடக்கும். டெய்லி நாங்கள் என்வி தான் சாப்பிடுவோம். இப்படி நிறைஞ்சு இருந்தது. அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் அடிச்சிச்சு. அவருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு.
வேலையெல்லாம் போனனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் கர்த்தருக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள், அதாவது அவர் எங்களை ஜெபத்தை கூப்பிட்டுருக்கிறாரு. ஒரு நாள் பிரதர் இல்லைன்னு என்னை கூப்பிட்டாங்க, நானும் போனேன். ஜெபிச்சுட்டு இருக்கிற பொழுது தான் எனக்கு அவர் ட்ரிங்க் பண்ணுவார்னால தெரியாது. கட்டில் கடியில் பார்த்தா எனக்கு அப்படியே ஆவியானவர் காட்டுறாரு. அப்படியே ஒரு பெரிய ஃபாரின் அந்த பாட்டில் இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், என்ன ட்ரிங்க் பண்ணுவீங்களா? நான் ஆமாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அப்போ இப்படி எல்லாம் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி ஒன்றொன்னா கர்த்தர் அவரை பரிசுத்தப்படுத்திட்டே வந்தார். ஒவ்வொரு கிரியைகளும் அவருக்கு வேலை போயிடுச்சு தான். ஒன்றொன்னா அவரை கர்த்தர் வந்து அவரை ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தார். ஒன்றொன்னா கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கிட்டே வந்தார். என்ன நடந்தது தெரியுமா? விடுதலை ஆக 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 எந்தெந்த பொருளெல்லாம் அவங்க வாங்கினாங்களோ அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே நிறைய பொருள்களை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பொருள்களையும் அவங்க அப்படியே ஒன்றொன்னா விற்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவர் கடைசியில் என்ன சொல்லுவான்? அநீதியினால் எந்தெந்த பொருளெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் விற்றுட்டோம். ஆமாம், அநீதியினால் எந்தெந்த பொருளெல்லாம் வந்துச்சோ, பெரிய பெரிய பொருளெல்லாம் நாங்கள் வாங்கினோம், லட்சமான பொருள்களெல்லாம் வாங்கினோம், எல்லாம் போயிருச்சு சிஸ்டர். இப்போதான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போதான் இப்போ அவங்களோட 2 பிள்ளைகளும் ஃபாரின்ல இருக்காங்க. ஆமாம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் இளையுதிர் காலம் வராது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆம், இளையுதிர் காலம் வராது. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். தாவீது வனாந்தரத்தில் இருந்தா கர்த்தரவனை ஆசீர்வதித்தாரு. நாளுக்கு நாள் விருத்தி. எப்படியாமா? மாசம் இல்லை, சொல்லுங்க. மாசம் இல்லை, அல்லது வாரம் இல்லை, நாளுக்கு நாள். இன்னைக்கு ஒரு அற்புதம்னா நாளைக்கு ஒரு அற்புதம், நாளைக்கு ஒரு அற்புதம்னா நாளானிக்கு. அப்போ நாளுக்கு நாள். அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர். அதனால் இதை எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்கிறேன்? நான் தயவு செய்து சொல்கிறேன், இன்னைக்கு என்னை ஆசீர்வதிங்க. இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். என்னை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. அதைத்தான் திரும்பவும் சொல்லாது. எனக்கு இன்னும் எப்படி ப்ரெஸ் பண்ணி எனக்கு அந்த ஆவியில் ஃபீல் பண்ணுறேன். பட் எப்படி அதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு அழுத்தம் என் மேலே இருக்குது. நீங்கள் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிருங்க. திரும்பவும் சொல்கிறோமா, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அவனுக்கு என்ன வந்துடும்? ஐஸ்வர்யம். ஒரு மனுஷன் ஒரு வேளை நல்ல ஐஸ்வர்யத்தில் இருக்கிறா அப்படின்னு நினச்சோம், அந்த மனுஷன் பரவாயில்லைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை தராது. ஆமென் என்று சொல்ல. ஒருவேளை அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், நிறைய எங்ககிட்டயும் சொல்கிறாங்க, நிறைய பணம் வச்சுருக்குறேங்க, ஆனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி, ஆமாம் கணவன் இப்படி, மனைவி இப்படி. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த வார்த்தை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு நீடிய ஆயுளை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு ஏன் மேல நல்லா கேளுமா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென் என்று சொல்லலாமா? இதுக்கு வேதத்திலிருந்து ஒரு சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ஆவியானவரோடு கூட அதை நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். சொல்லுங்க, ஆபிரகாமை எத்தனாம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு? 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு. அழைச்சா அவன்கிட்ட நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? ஆமாம், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாவ, அடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பு, இதெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ அவனுக்கு முதல் ஐஸ்வர்யம் வந்துச்சா, ஆசீர்வாதம் வந்துச்சா? சொல்லுங்க. ஆசீர்வாதம். 12 ஆசீர்வாதம் வருது. 13 கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். கர்த்தர் அவனை எப்படி மாற்றினாரு? நல்லா சொல்லுங்க, எப்படி மாற்றினாரு? திரும்ப சொல்லுங்க, எப்படி மாற்றினார் அவனை? வாசுங்க அந்த வசனம். ஆடு மாடுகளும் 13, ஆதியாகமம் 13, வெள்ளியும் அவன் ஆஸ்திகளை உடைய சீமான். இப்ப நல்ல ஒரு முதல் விளக்கம். ஆபிரகாமை கர்த்தர் முதல்ல ஆசீர்வதிச்சாரா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா? ஆமா, முதல் ஆசீர்வாதம் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஐஸ்வர்யம் வந்துச்சு. இப்ப முதல்ல ஆபிரகாமை சொல்லலாம், அடுத்து ஈசாக்க சொல்லலாம், அடுத்து மெயினா என்ன, எனக்கு நேரம் இல்லாதனால ஒரு முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு அப்படியே விளக்க விரும்புறேன். யாக்கோபை குறித்து வாசிக்கிற பொழுது, யாக்கோபு அதாவது யாருக்கிட்ட போய், ஈசாக்கு கிட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டாரா இல்லையா? ஆமா, நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஈசாக்கு ஆசீர்வதித்தாரா இல்லையா?
இது நல்ல ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. நேர்மையாய் வாங்கி கொண்டானா அல்லது ஏமாத்தி வாங்கினானா? ஏமாத்தி வாங்கினாலும் அவன் மேல என்ன இருந்தது? ஆசீர்வாதம் இருந்ததுங்க. ஏன்னா தகப்பனுடைய அந்த ஆசீர்வாதம், அதுக்காக சொல்றேன், அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் இவன் ஏமாத்தி நான் தான் ஏசா அப்படின்னு ஏமாத்தி வாங்கினாலும் ஈசாக்கினுடைய வாயிலிருந்து வந்த அந்த ஆசீர்வாதம் அவன் மேல இருந்தது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஒன்று, ஈசாக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதமும் யாக்கோபு மேல இருந்தது. இன்னொன்னு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 28:13-14 வாசிங்க. 13-14, 28-13-14. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப யாரு மேல ஆசீர்வாதம் வந்துருச்சு? நல்லா சொல்லுங்க, யார் மேல ஆசீர்வாதம் வந்துருச்சு? இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல வந்துருச்சு? யாக்கோபு மேல கர்த்தரவனை ஆசீர்வதிச்சாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப கர்த்தரவனை ஆசீர்வதிச்சாரு. இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது மாடி வீட்டில் இருந்தார். எங்க இருந்தாரு? வனாந்தரத்துலங்க. வனாந்தரத்தில் படுக்கிறதுக்கு தலகாணி கூட இல்லை. படுக்கிறதுக்கு தலையில் வச்சு படுக்க தலகாணி கூட இல்லை. எதை வச்சு தான் படுத்தாரா? கல்லை வச்சு படுக்கிற அளவுக்கு. நல்ல விளைங்க, கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிற பொழுது இவனுடைய வாழ்க்கை வெறுமைதான். அவன் சொல்றான் பாருங்க, அவன் கோலும் கையுமாய், ஒரு கோலை மட்டும்தான் அவன் கையில வச்சிருந்தான். அந்த கோலு தான். நான் அது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேங்கிற மாதிரி முதல்ல ஆசீர்வாதம் அவன் மேல வந்துருச்சு. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் செய்ய போறாரு. முதல்ல என் மேல இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துரும், பின்னாடி ஐஸ்வர்யம் வரும். ஆமென் என்று சொல்ல, ஐஸ்வர்யம் மட்டுமில்ல, கூட எல்லாமே வரும். ஆமென் என்று சொல்ல. அப்ப இன்னைக்கு உங்களுடைய ஒரே நோக்கம் எதுல தான் இருக்கணும்? ஒரே இன்டென்ஷன் உங்களுக்கு என்னதான் இருக்கணும்? என்ன ஆசீர்வதி. இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுருங்க? என்னை தொட்டுங்க ஆண்டவரே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிற போது இவன் எங்கதான் இருந்தான்? நல்லா சொல்லுங்க, எங்கதான் இருந்தா? வனாந்தரத்தில் படுத்து கிடந்தா, தனிமையாய். நீங்க நினைச்சு பாருங்க, தனிமையா, ஏமாற்றப்பட்டவனா அல்லது ஏமாற்றுகிறவனா, தனித்து, அந்த லோன்லி, ஒருவருமே இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரம். அப்படி தனித்தவனாய் ஒருவனா அந்த வனாந்தரத்தில். இதுக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க, சகோதரன் இருக்கிறான். ஆனாலும் இவன் எங்க படுத்து கிடக்கிறா? வனாந்தரத்தில் படுத்து கிடக்கிறா. ஆனா இவன் மேல என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க, இவன் மேல என்ன இருக்குது? இவன் மேல என்ன இருக்குது? திரும்ப சொல்லுங்க, இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 29-25 வாசிக்கிற பொழுது இவன் ஏமாற்றப்படுகிற. வாசிங்க. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபுக்கு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்ய. இவன் இப்ப ஏமாற்றப்பட்டுட்டான். யாருக்கு? ராகேல கொடுக்கிறேன்னு சொல்லி லாபான் யாரை கொடுத்துட்டான்? லேயாளை கொடுத்துட்டான். இவன் ஏமாற்றப்பட்டுட்டான். இப்போ இவன் மேல என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க, ஏமாற்றப்பட்டுட்டே இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்க மேல என்ன இருக்குது? என்ன இருக்குது? நல்ல இந்த இடத்துல நில்லுங்க. என்ன இருக்குது? ஆமா, நான் அழுதுட்டே இருக்குன்னா பரவாயில்ல, நீ அழுதுட்டே உன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கு. நிச்சயமாய் அது துளிர்விடும். ஆமென் என்று சொல்லலாமா? இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. இவன் மேல ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்து பாருங்க, 31:7 வாசிங்க. 31:7. இவனோட சம்பளம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். எத்தனை முறை மாற்றினாராமா? திரும்ப திரும்ப இவன் சம்பளம் மாற்றப்படுது. அதாவது என்னன்னா, வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறான். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? ஆனா இவன் மேல என்ன இருக்குது? ஆனா இவன் மேல என்ன இருக்குது? திரும்ப சொல்லுங்க, இவன் மேல என்ன இருக்குது? ஆமா, இந்த சத்தியத்தை கேட்கறீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப அந்த வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கிற, ஆனாலும் இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இவன் மேல இருந்துட்டே இருக்குது. ஆசீர்வாதம் அடங்காது நிச்சயமாய், அல்லது ஆசீர்வாதம் அடக்கப்பட்டு இருக்காது நிச்சயமாய். ஒரு நாள் துளிர்விடு. நல்லா 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 உன் மேல கர்த்தருடைய கை இருக்கிறபடியினால நிச்சயமா கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு நாள் டக்குன்னு எழும்பிருச்சு பாருங்க.
யாக்கோபு அப்படியே வனாந்தரத்தில் இருக்கிறான், ஏமாற்றப்பட்டவனா இருக்கிறான். 10 முறை அது ஒரு இடத்துல சொல்லுவான், இரவும் பகலும் பனியிலும் குளிரிலும் நான் இப்படி பாடுபட்டனே, 20 வருஷ காலமா இப்படி பாடுபட்டனே. பயப்படாத யாக்கோபே, நான் இப்போ சொல்கிறேன், உன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க மேலே என்ன இருக்குது, இப்படி இருக்கிற பொழுது இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ இவன் மேலே என்ன இருக்குது, நல்ல அழுத்தி சொல்லுங்க, இவன் மேலே என்ன இருக்குது, ஆசீர்வாதம். அப்போ ஒரு நாள் இப்போ லாபான்னு யாக்கோபு பேசிக்கிறாங்க. அப்போ லாபான் சொல்கிறா, உன்னோட சம்பளத்தை கொஞ்சம் நான் மாத்துறேன் அப்படிங்கிற பொழுது உடனே யாக்கோபு சொல்கிறா, ஆமாம். அப்போ 2 பேர் இப்படி பேசிக்கிற பொழுது அப்போ லாபான் சொல்கிறா, சரி உன்னோட சம்பளத்தை நான் மாத்திரம், என்னன்னா புள்ளியும் வரியுமாய் பிறக்கிறது எல்லாம். நான் அந்த இடத்துல வசனம் இருக்கும், அதாவது 31 வாசி 31:8 உள்ளவைகள் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள. இது என்னங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க. இப்ப சொல்லிங்க 2 பேரும், ஏடா லாபான் இவனை ஏமாத்திட்டே இருக்கிறான், ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது. சொல்லுங்க, பிசாசே என்ன ரொம்ப நாள் நீ ஏமாத்தாத, ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டில எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், நிச்சயமா என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ யாக்கோபு சொல்றா, எப்படி சொல்றானா, யாக்கோபு இவங்க 2 பேரும் பேசிக்கிற பொழுது சரி லாபான் சொல்றா, யாக்கோபே இனிமேலு புள்ளியும் வரியுமா பிறக்கிறதெல்லாம் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் பிளேட்டை மாற்றி போட்டு எல்லாமே எப்படி பிறக்குது, புள்ளியும் வரியுமா, புள்ளியும் வரியுமா. அந்த வாசம் மறுபடி வாசிங்கம்மா. உள்ளவைகள் சம்பளமா இருக்கணும். இப்ப என்னன்னா புள்ளியா பிறக்குது, பிறக்கிற ஆடெல்லாம் எப்படிதான் பிறக்குது. உடனே லாபான் பார்க்கறான், ஐயோ. அடுத்த வசந்த வாசிமா, கலப்பு நிறமான சம்பளமா, கலப்பு நிறம் போது. அப்போ உடனே இவன் சொல்றான், அப்ப நினைக்கிறா லாபான், என்னடா இப்படி எனக்கு சொன்ன நாள் இருந்து எப்படியா பிறக்குது, ஒரே புள்ளியா பிறக்குதுன்ட்டு இவன் மாத்தி, சரி யாக்கோபே, இனி நான் கொஞ்சம் மாத்தி போடுற பிளைட்டை, இனி கலப்பு நிறமா பிறக்கிறதெல்லாம் உனக்கு சம்பளனோட. அடுத்து என்ன நடக்குது, கலப்பு நிறமா பிறக்குது. நல்லா கறந்துட்டு நல்லா அவன் செய்வதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இவனது பெருகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல சொல்றா யாக்கோபே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆசீர்வாதமே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன் மேல கர்த்தருடைய கை இருந்தா அல்லது ஆசீர்வாதம் இருந்தா, நீ எதை தொடுகிறாயோ, எதை கையில எடுக்கிறாயோ, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாரு. பக்கத்துல கருத்தை பிடிங்களே, கர்த்தருடைய கை உங்க மேல இருக்கிறனால நீங்க ஒரு ரசம் வச்சாலும் கூட அது டேஸ்டாதாம்மா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் உங்கள் பேரில் இருக்கிறபடினால. ஆமா சொல்லுங்க, நீங்க எதை தொடுகிறீர்களோ, எந்த பிசினஸை தொடுறீங்களோ, கர்த்தரதை லட்சங்களாய் கோடிகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே. ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கம்மா. நீ எதை செஞ்சாலும் இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே தேவன் அதினோடே வேதனையை கூட்டார். இப்படிதான் இவ்விதமாய் அந்த புருஷன் திரளான ஆடுகளை, ஏன்னா இவன் மேல என்ன இருந்தது, நல்லா சொல்லுங்க, இவன் மேல என்ன இருந்தது. அதாவது என்னன்னா, இவன் ஏமாத்தி வாங்கினாங்கிறது அடுத்துங்க, ஆனா இவன் மேல என்ன இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல தங்குச்சுன்னா ஐஸ்வர்ய தானா வரும், ஐஸ்வர்ய லட்சங்கள் வரும், கோடிகள் வரும், வெள்ளையும் பொன்னெல்லாம் வரும். நீ தொடுகிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ எதை செய்கிறாயோ கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இன்னொரு மனுஷனை பார்த்து இல்லாம நேரம் இல்லை. அடுத்து யோசேப்பு எப்படியாமா, யோசேப்பு மேலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் இவன் எங்க குழிக்குள்ள போட்டாங்க சொல்லுங்க. இவனை எங்க போட்டாங்க? இவன் மேலே என்ன இருந்தது? இவனை வித்தாங்க. இவன் மேலே என்ன இருந்தது? இவன் எங்க போன? சிறைச்சாலையில் போட்டாங்க. இவன் மேலே என்ன இருந்தது? நல்லா இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க. இவன் எங்க இருந்தா? சிறைச்சாலையில். யாருங்க இருப்பா? குற்றவாளிகள். இல்லைன்னு இன்னும் தமிழில் என்னென்னமோ சொல்லுவாங்க, கொரடானவன், மொரடானவன், கொலகார, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால்
இவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. இவன் எங்க தான் இருந்தா? சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு இருந்தா. ஆனா இவன் பேர்ல என்ன இருந்தது? ஆசீர்வாதம் இருந்தபடினாலே அந்த சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் இவனுக்கு என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. அந்த தயவைத்தான் சொல்றேன், உனக்கு தயவு இருக்குது. ஆமா, தயவு இருக்குது. ஆசீர்வாதம், தயவு, தரிசனம், ஆமா, ஆசீர்வாதம் மேல இருக்குது. எனக்கு ஒரு வார்த்தை வருது பாருங்க, தயவும் இருக்குது, தரிசனமும் இருக்குது. அப்போ மேல தரிசனம் இருக்குமா? தரிசனம், தயவும், தரிசனம், ஆசீர்வாதம் 3 வந்துருச்சு. உன் மேல தயவு, தரிசனம் இருக்கிறனால தான் தயவு வந்துச்சு. ஆமா, மெசேஜை திருப்புறாரு பாருங்க, தரிசனம் இருக்கிறனால தான். அப்ப நம்ம மேல ஒரு தரிசனம் இருக்கிறனால என்ன வந்துருச்சு? தயவு வந்துருச்சு. என் மேல ஒரு தரிசனம் இருக்குது. சியோனுக்கு ஏன் தயவு செஞ்சாரு? தரிசன பட்டணம், தரிசன நிலம், தரிசன இடம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொல்றாரு, உங்களுக்கும் சொல்றாருமா, என் மேல ஒரு தரிசனம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என் மேல ஒரு தரிசனம் இருக்கிறனால தான் தயவும் வந்துருச்சு. தயவு வந்தனால எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. நல்லா கரந்தட்டி அந்த வார்த்தைக்கு, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி. ராகாதாடா ராபாதாடா ராபாலாபா. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமா, தயவு, தரிசனம் இருக்கிறனால தான் தயவு வந்தபடினால என் மேல ஆசீர்வாதம். யோசேப்புக்கு மேல ஒரு தரிசனம் இருந்தது. 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்குற தரிசனம். ஆமா, எல்லா நெற்கதிர்களும் அவனை வணங்குகிற ஒரு பெரிய தரிசனம். எனக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. தரிசனம் இருக்குது, நான் தரிசனம் உள்ளவள். சொல்லுங்க, நான் ஒரு தரிசனம் உள்ளவள். அதனால என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இனி தங்கும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அவனுக்கு என்ன தரிசனம்னா, எல்லாரும் வந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 42:57 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 42:57 எல்லாரும் வந்து ஆதியாகமம் என்னவா பண்றீங்க? ஆசீர்வாதமா இருங்க, ஒரு நிமிஷம். வசனம் எடுங்க பார்க்கலாம். அந்த வசனம் வாசிங்க. அவனிடத்துல வந்து எல்லாரும் ஆகாரம் கொண்டாங்கள. வசனம் சொல்லுங்கம்மா. வாசிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எங்க வந்தாங்களாமா? சகல ஜனங்களும் அவன்கிட்ட ஆசீர்வாதம் கொள்றதுக்கு எங்க வந்தாங்களாமா? எகிப்துக்கு வந்தார்கள். சகல தேசத்தாரும் அவன்கிட்ட ஆகாரம் கொள்ளும்படி எங்க வந்தாங்க? யோசேப்பினிடத்துல. ஏன்னா அவன் பேர்ல என்ன இருந்தது? நல்லா சொல்லுங்க, அவன் பேர்ல என்ன இருந்தது? நல்லா சொல்லுங்க, அவன் பேர்ல என்ன இருந்தது? அவன் மேல என்ன இருந்தது? ஆசீர்வாதம் இருந்தது. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்க மேல ஆசீர்வாதம் வந்தா, நல்லா வேகமா சொல்லுங்க, உங்க மேல ஆசீர்வாதம் வந்தா தரிசனம். ஆமா, ஆசீர்வாதம் வந்தா கூடவே ஐஸ்வர்யமும் வரும். நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி. உங்க மேல ஆசீர்வாதம் வந்தா, நல்லா ஆசீர்வாதம் வந்தா கூடவே என்ன வந்துடும்? ஐஸ்வர்யம் வந்துடும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுதான் ஆகணும்? அழுத்தி சொல்லுமா? என்ன அழுத்தி சொல்லுங்க? உங்களை என்ன செய்யணும்? என்ன நல்லா என்ன ஆசீர்வதிங்க. எல்லாரும் கரங்களை அப்படியே தலை மேல வச்சு, டாடி இன்னைக்கு என்ன ஆசீர்வதிச்சிருங்க. சியோனிலிருந்து ஆசீர்வாதம், சியோனிலிருந்து ஆசீர்வாதம், சியோனிலிருந்து ஆசீர்வாதம், சியோனிலிருந்து ஆசீர்வாதம். ஆமா, என் மேல சியோனிலிருந்து ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப புரிஞ்சுச்சா? சியோனிலிருந்து உங்களை என்ன செய்ய போறாரா? சரி, ஓகே. இப்போ ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தா கூடவே எல்லாமே வந்துடும். ஒருவேளை இப்போ நான் நெருக்கத்தில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், துயரத்தில் இருக்கலாம், சிறைக்குள்ள இருக்கலாம், வனாந்தரத்தில் இருக்கலாம், ஒருவேளை அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்குள்ள ஒரு வாக்கு இருக்கிறது, அல்லது எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது, அல்லது எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நிச்சயமாய் நான் என்ன ஆவேன்? நல்ல 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 பந்து போட்டுன்னு டக்குன்னு வரணும். என்ன வந்துடணும்? ஆசீர்வதிக்கப்படுவேன். நல்ல அந்த வார்த்தை சொல்லுங்க. நான் இனி ஆசீர்வதிக்கப்படுவேன். என் மேல எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, என் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுவார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனி நான் மென்மேலும் பலப்படுவேன், 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 பலப்படுவேன். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, யாரு? தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். எப்படி ஆசீர்வதிச்சாரு?
டக்குன்னு சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்? ராஜாவா எப்படி ஆசீர்வதிச்சாரு? இனி நீ யாரு? ஆமா, அப்போ ராஜாவா ஆசீர்வதிச்சேன்னு சொன்னார். அதான் இனி ராஜாவாய் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். எத்தனையில சொல்றாரு? 16 சொல்றாரு. 17 யார் வந்துட்டா? கோலியாத்து வந்துட்டான். 16 ஆசீர்வதிக்கிறாரு, 17 என்ன வந்துட்டா? அப்ப அவனை பழக்குவித்தார். அப்ப நல்லா நினைச்சுக்கமா, டேடி உன்னை ஆசீர்வதிச்சிட்டாரே, ஆனா ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னுடைய வேர்கள் இப்ப போயிட்டு இருக்குது. இனி வரும், இனி ஆசீர்வாதத்தை உன் வேர்கள் உறிஞ்சிக்கொள்ளும். இனி ஆசீர்வாதத்தை உன் வேர்கள் உறிஞ்சிக்கொண்டு இனி கனி கொடுப்ப, இனி நீ கனி கொடுப்ப, இனி நீ கனி கொடுப்ப. யோசேப்பு கனி கொடுக்கும் செடி. ஆமேன் என்று சொல்லாமா? கனி கொடுக்கிற செடின்னு சொல்லிட்டு அவனை எங்க கொண்டு போயிட்டாரு? எகிப்துக்குள்ள கொண்டு போனாரு. 13 வருஷம் அப்படியே. அப்ப நல்லா இன்னைக்கு ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்துரு. என்னடா நான் இவ்வளோ வருஷம் ஜெபிக்கிறேன்னு, இவ்வளோ வருஷம் நான் கண்ணீர் விடுகிறேன், இவ்வளோ வருஷம் நான் போராடுறேன்னு, என் வாழ்க்கையில மாற்றமே இல்லை. இல்லை, உன்னுடைய வேர்கள் இப்போ ஆசீர்வாதத்தினுடைய நீரூற்றை நோக்கி போயிட்டே இருக்குது. சீக்கிரம் உறிஞ்சி, அப்படியே உறிஞ்சி நீ கனி கொடுக்கிற மரமாக சீக்கிரமாய் மாறி விடுவாய். 17 அவன் கோலியாத்தை என்ன செய்யறா? முறியடிக்கிற. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 கோத்திரம், அப்புறம் 10, அப்புறம் முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். ஆமென் என்று சொல்ல. அப்ப கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை மாறாது. என்னை அவர் ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவா. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இன்னைக்கு நிச்சய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் என்று சொல்லாமா? சரி, ஓகே. 2வது பார்ட் அல்லது 2வது பாயிண்ட், எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாராமா? நல்லா சொல்லுங்களேன். இன்னும் மறுபடியும் சீயோனிலிருந்து. எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் எருசலேம் அவருடைய வாசஸ்தலம். ஓகே, அவருடைய வாசஸ்தலம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், சீயோனிலிருந்து. இதைத்தான் ஆண்டவர் ரொம்ப பேசினார். இது வந்து சும்மா ஒரு விளக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்த, இனிதான் மெசேஜ். சீயோனிலிருந்து ஏங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆழமான காரியத்தை டேடி சொன்னார். வாசிப்போமா? ஏன் கர்த்தர் வந்து சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 48:2 வாசிங்க. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் என்ன ஸ்தானம்? வடிப்பமான ஸ்தானமோ சர்வ பூமி. நல்லா விளங்குங்க. அதாவது சங்கீதம் 48:2 வாசிக்கிற பொழுது அந்த வடிப்பமான ஸ்தானம் எப்படியாமா? வடிப்பமான ஸ்தானம். இன்னொரு வேத வசனத்திலிருந்து வாசிப்போம். சியோன் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அது வந்து ஆராதிக்கிற ஸ்தலம் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 50:2 வாசிங்க பார்க்கலாம். 50:2 பூரண நல்ல பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். இங்க சொல்றாரு, வடதிசையில் உள்ள சீயோன் ஒரு வடிப்பான, சொல்லுங்க, ஒரு வடிவம். சொல்லுங்க, என்னதாமா? நல்லா சொல்லுங்க, என்னவாமா? பக்கத்துல கருத்தை பிடிங்கள. நீங்க ஒரு வடிவத்துக்கு வரல, நீங்க என்ன வரலையாம இன்னும் ஒரு சரியான வடிவத்துக்கு. ஏன்னா இப்போ பாருங்க, இந்த டப்பா இருக்கு, இதோட மூடி இதை சரியா பொருந்தினாதான் மூடவே முடியும். அப்போ ஆண்டவர் கையில் இருக்கிற இந்த கீழ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேல் பார்ட் வடிவமாக நம்ம இன்னும் என்ன செய்யலையாமா? வரல. ஆமாம், என்னன்னு சொல்ல என்ன பண்ண வரல. சீயோன் என்பது ஒரு வடிப்பமான, அதாவது எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி கூடார மாட்டை போட்டிருக்கு தெரியுமா? இப்படி நல்லா ஒரு, ஆமாம், அந்த கோல்டு கலரில். ஆனால் இப்போ வந்து அது வேற மாதிரி இருக்குது, அது வந்து மசூதியாக மாறப்பட்டது போல இருக்குது. அப்போ அந்த வடிப்பனா ஒரு வடிப்பமாக ஒரு அழகான ஒரு வடிவமான ஒரு இடம்தான் அந்த சீயோன். அது மகாராஜாவினுடைய நகரம். ஓகே, இப்போ இந்த 52 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து 52 பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். எந்த வடிவம்? நல்லா சொல்லுங்க, எந்த வடிவம்? பூரண வடிவம்.
அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது பூரணம் அப்படிங்கிறதுனுடைய நிறைய மீனிங் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லலாம், நிறைய விளக்கத்தை அதை சொல்ல முடியும். பூரணம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு மகிமை. இந்த சியோன் யாருக்கு அடையாளம்? ஒன்று அங்கே, ரெண்டாவது இந்த சியோன் யாருக்கு அடையாளம்? எனக்குமா சொல்லுமா, எனக்கு சொல்லுங்க. எனக்கு சியோன் என்பது யாரு? எனக்கு. அதனால தான் நான் அப்படியே சொன்னேன். அதாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களிலிருந்து ஜாதிகளுக்குள். ஏன்னா நம்ம மேல எழுதப்பட்ட தீர்க்கதரிசனமே என்னது? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா ஆபிரகாமிட்ட இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அடுத்து ஈசா கிட்ட கொடுத்தாரு, அடுத்து இதை சொல்லியிருக்கிற ஏற்கனவே யாக்கோப்பு கிட்ட கொடுத்தாரு. அதை யாருக்கிட்ட நிறைவேற்றினாரு? யோசேப்பு. இப்ப வாசமா சகல தேசத்தாரும் இவங்கிட்ட வந்து ஆகாரம் கொண்டார்கள். அப்ப பூமியின் வம்சங்கள் எல்லாம். அப்போ யாக்கோபு 1 2 யோசேப்பை அந்த பூரண வடிவமாய் மாற்றினபடினாலே யோசேப்புக்குள்ள ஆசீர்வாதம் சகல ஜனங்களுக்குள்ளும் போனது. அப்போ இன்னைக்கு கர்த்தர், நான் திரும்ப அதனால தான் சொல்றேன், ஒருவேளை உங்க வாழ்க்கையில டிலே ஆகிறது போல இருக்கலாமா, ஆனா கர்த்தர் உங்களை பூரணப்படுத்த விரும்புகிறார். பூரண வடிவமுள்ள சியோன், பூரண வடிவமுள்ள சியோன், பூரண வடிவமுள்ள சியோன், பூரண வடிவமுள்ள சியோனில் இருந்து தேவன் என்ன செய்யறாரா? பிரகாசிக்கிறார். தேவன் என்ன செய்யறாரு? பிரகாசிக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை இனி வெளியரங்கமாகும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பூரண வடிவம் உள்ள சீயோனாய் கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அழகான மகிமை. அந்த பூரண வடிவத்தினுடைய மீனிங்கே அழகான ஒரு மகிமை ஒன்று. ரெண்டாவது, மிக சரியான. எப்படியாமா? நல்லா சொல்லுங்க. மிக சரியான. இன்னும் சொல்லலனா, தேவனுடைய முழுமையான திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு உண்டான வடிவம். ஓகே, புரிஞ்சுச்சாம? சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனுடைய முழுமையான திட்டத்தை நிறைவேற்றுகிற வடிவம். அப்படின்னா நம்ம திட்டமே என்னது? தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளேஷன் பண்றதுக்கு உண்டான சரியான வடிவத்துக்குள்ள தேவன் இப்பொழுது நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் கேட்கிறபடினாலே நிச்சயமாய் அந்த வடிவத்துக்குள் தேவன் நம்மளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக குறைவில்லாதது. சொல்லுங்க, என்னவாமா? என்னவாமா? குறைவில்லாத. அப்போ ஏசப்பா, ஆமா, அந்த சியோனை கர்த்தர் எப்படின்னா ஒரு பூரண வடிவம். சொல்லுங்க, என்ன வடிவம்? திரும்ப சொல்லுங்க, என்ன வடிவம்? திரும்ப சொல்லுங்க, என்ன வடிவம்? பூரண வடிவம். அப்போ ஏன் எனக்கு டிலே ஆகுது, ஏன் எனக்கு தாமதம் ஆகுது, ஏன் இன்னும் 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 அப்படின்னா, எனக்குள்ள இன்னும் என்ன வரல? பூரண வரல. திரும்ப சொல்லுங்க, என்ன வரல? ஆனா பூரண வரல அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை கைவிட்ட மாட்டாரு. பூரணத்தை நோக்கி கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த சத்தியத்தை நம்மளோட பேசுறார் என்றால், நம்மளை கர்த்தர் பூரணத்துக்கு நேரா பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து, பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து, பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆதியாம் 25:24 வாசிக்கிற பொழுது, அவள் பூரணமான பொழுது, வாசிங்க பார்க்கலாம். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. ஆமா, சொல்லுங்க, பக்கத்துல கருத்தை பிடிங்க. கருத்தை பிடிச்சிங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு 6 மாசமா? இன்னொரு 3 மாசம் இருக்குது. இல்ல, இது உங்களுக்கு 10 மாசம்னா பூரணம் வந்துருச்சு. பிரசவ காலம் பூரணமான பொழுது அவள் பெற்றெடுத்தாள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பிரசவ காலம், இது பிரசவ காலம். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இது பிரசவ காலம். நான் பூரணமான போது பெற்றெடுக்கிற அந்த அதிகாரம். ஏன்னா குறப்பிரசவத்துல பிறந்தா குழந்தை நல்லாக்காது. அப்போ தேவன் எனக்குள் வைத்த இந்த திட்டம் அல்லது இந்த தரிசனம், நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், அந்த கரு பூரணமான போதுதான். வெளியே அறகுறையா வந்தா நல்லாக்காது. அறகுறையா வந்தா நல்லா. நல்ல விசுவாசிச்சுக்கமா. அப்ப கர்த்தர் என்னை பூரணத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஏன் பூரணம்?
ஏன் இந்த பூரணத்தில் தான் நிற்க வைக்கிறாரு. அதனால தான் நான் சொன்னேன், நான் நைட்லேருந்தே என்ன ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பூரணராக்குங்க, என்னை பூரணமாக்குங்க. ஏன்னா மத்தேயுல வாசிக்கிற போது மத்தேயு 5:48 வாசிக்குவாங்களா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நல்லா சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம எதுக்காக இவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்னா, எனக்குள் இருக்கிறதான பிசாசின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு 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 தேவ மகிமை அல்லது முக்காடு என்னை விட்டு நீங்கி 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 தேவ மகிமை என் மேல வர 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 பிதாவினுடைய சாயல் எனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்கள் பிதா எப்படி இருக்கிறாராமா? நல்லா சொல்லுங்க. உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரு? பூரண சர்க்குணரா இருக்கிறபடினாலே நீங்கள். ஏன்னா நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், பிதாவும் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணினாங்க. எப்படின்னா ஏசப்பா சொன்னார், எப்படியா பிதா சொல்றாரு நான் என்ன செய்வேன்னு சொன்ன பொழுது, ஆமாம் ஏசப்பா போய் நின்ன பொழுது பிதாவும் ஏசப்பாவும் உடன்படிக்கை பண்ணிட்டு சொல்றாங்க. பிதா சொல்றாரு, உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் என்ன செய்வேன், விடுதலை பண்ணுவேன்னு சொன்னாரு. ஏசப்பா பிதாட்ட சொன்னாரு, உம்முடையவர்களை இழந்து போன அந்த ராஜரீக ஆசாரியனுடைய அந்த அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்களை நான் நிறுத்துவேன். நான் அவர்களை பூரணமாக்குற வரைக்கும் நான் இன்னும் பூமியில போராடிட்டே இருப்பேன். எனக்குள்ள என்ன வரணும்? ஏங்க இப்படியே நம்ம பரலோகம் போக முடியுமா? ஆமா, இப்படியே நம்ம பரலோகம் போய் அங்க போய் உட்காந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணுனா, வீட்டை பூட்டுனா, வண்டி பூட்டுனா, ஆனா எதை நோக்கி கடந்து போகணும்? பூரண. சொல்லுங்க, இந்த வேடை இன்னைக்கு பிடிச்சுக்குங்க. பரிபூரணம். சொல்லுங்க, என்னவாமா? எனக்குள்ள நான் பூரண வடிவமாய் மாறிக்கொண்டிருக்கிற, நான் பூரண வடிவம், நான் பூரண வடிவம். என் கண்கள் மாறணும், என் காதுகள் மாறணும், என் சிந்தைகள் மாறணும், என் ஆவி மாறணும், என் ஆத்துமா மாறணும், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறணும், என் குணங்கள் மாறணும், எல்லாமே மாறணுங்க. ஆமேன் என்று சொல்லாமா? ஏன்னா என்கிட்ட ஏசப்பா சொல்றதுன்னா, எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டோம் மகளை. கொஞ்சம் அவங்க நல்லா ஆனோன்னு சரி நல்லாயிருவாங்கன்னு நினச்சி அவங்கள ப்ளஸ் பண்ணி, அல்லது அவங்க மேலே அவங்கக்கிட்ட திறவுகோள்களை கொடுத்து, அல்லது அவங்ககிட்ட ஊழியங்களை கொடுத்து நல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அவங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பதிலாக அவங்க ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நிறைய பேரை நம்பி நம்பி என்ன செஞ்சுட்டேன், நான் ஏமாந்துட்டேன் மகளை. அதனால் உனக்குள்ள உன்னையும் நம்பி நான் ஏமாந்துடக்கூடாதுன்னா, நான் விரும்புகிற பூரண வடிவம் உனக்குள்ள வருகிறது. அதனால தான் சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபவதி, நீ பூரணமானவள். ஆமேன். தேங்க்யூ. பூரண அழகுள்ளவள், நீ பூரண அழகுள்ளவள். இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லையே. அந்த எல்லைக்கு நம்ம வரணுங்க. அந்த எல்லைக்கு வரணும். பெரியமே ரூபவதியே நீ பூரண அழகுள்ளவள், உன்னில் பழுதொன்று இல்லைன்னு சொல்ற அளவுக்கு. ஆமா, ஏன்னா பவுல் அடிக்கடி தீத்துக்கு சொல்லுவாரு, தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவனும் உன்னை குற்றம் சாட்டப்படாதபடி. ஆமேன் என்று சொல்லாமா? அந்த லெவல்ல ஆமேன் என்று சொல்லாமா? ஆமேன் என்று சொல்லாமா? பிசாசு என்னை என்ன செஞ்சுட்டே இருக்கிற, குற்றப்படுத்திட்டே இருப்பா. ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, மோசேயின் சரீரத்தை குறித்து யார் தர்க்கித்தா? பிசாசு யாரோட தர்க்கித்தானாமா? மிகாவேல் தூதனோடு தர்க்கித்தா. ஏன் சொல்லுங்க? அடக்கம் பண்ணுறதுக்கு தான். எதுக்குன்னா மோசைக்குள்ள என்ன இருந்ததுன்னா, ஏன்னா மோசை ஒரு 2-3 முறை கோபப்பட்ட மனுஷன். என்னப்பட்ட மனுஷன்? கோபப்பட்ட மனுஷன். இப்போ நம்ம தான் அப்பப்போ ரத்தத்தில் கழுவிடுறோம். அப்போ மோசைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இல்லை அந்த இடத்துல. அப்போ அந்த கோபமான சுபாவங்கள் மோசைக்குள்ள இருந்தபடினாலே பிசாசு என்ன செய்யறா, இந்த சரீரம் எனக்கு தான், இந்த சரீரம் எனக்கு தான், இந்த சரீரம் எனக்கு தான் சொல்றா. ஆனா இல்லை மிகாவேல் இல்லை, இவன் தேவனுடைய சிநேகித, இந்த சரீரம் எனக்கு தான், இந்த சரீரம் எனக்கு தான்.
அங்க வந்து என்ன செய்யுது, ஒரு போராட்டம் நடக்குது. ஏன்னா மோசேயின் சரீரத்துக்குள்ள ஒரு குற்றம் இருந்தது. அப்போ அதே போலதான் ஒருவேளை ஜாக்லின் ஆசீர்வதிச்சிருங்கன்னு நினைச்ச பொழுது இல்ல, இன்னும் ஜாக்லின் பூரணமாகலையே, இன்னும் அவளுக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் கோபம் வருது பார்த்தீங்களா, அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகுற பார்த்தீங்களா, அதனால இதெல்லாம் என்ன செஞ்சிடணும், மாத்திரணும். எங்க பிள்ளை சிரிக்காங்க, ஆமா அப்பப்போ என்ன செஞ்சிடணும், நீங்க மாத்திரணும் ஆண்டவரே. அதனால அவளுக்குள்ள இன்னும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இன்னும் எனக்குள்ள வரணும்னா பூரண உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நானும் எல்லாவற்றிலும். நீங்க நினைக்க ஐயோ இது எப்ப எனக்குள்ள நடக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு. ஆனா ஒன்று சொல்லிட்டான், இந்த பூரண சர்க்குணராய் என்னை மாற்றுகிறதற்காகத்தாங்க ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம். கவலைப்படாதம்மா, ஏசப்பா ரத்தம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீ போட்டு இல்லாண்டு உம்முடைய ரத்தம் என்ன பூரணப்படுத்தும், உம்முடைய ரத்தம் என்ன பூரணப்படுத்தும், உம்முடைய ரத்தம் என்ன பூரணப்படுத்தும். வாசிங்க பார்க்கலாம். ஆமா, எபிரேயர் 5:9 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 5 சரி முதல்ல 10:14 வாசிங்க. 10:14 பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். எதனாலயாமா, இயேசு கிறிஸ்து பலி செலுத்தி பலியாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே நான் என்ன ஆயிருக்கிறேன், நல்ல வாய் திறந்து நான் பூரணமாயிருக்கிறேன், நான் பூரணமாயிருக்கிறேன். நல்ல விளங்கம்மா, ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, அவர் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமை எனக்குள்ள போக போக பிதாவுக்குழுக்கிற பூரணம், சொல்லுங்க எதாமா, பிதாவுக்குழுக்கிற அந்த பூரணம் எனக்குள் வருகிறதற்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அந்த ரத்தத்தினாலே நான் என்ன ஆக்கப்படுறேன், பலியினாலே. சொல்லுங்க, எதனால நான் பூரணமாக்கப்படுறேன், புரியுதாமா உங்களுக்கு, எதனால பூரணமாக்கப்படுறேன், பலியினால. இன்னொரு வசந்த அந்த வசந்த வாசிங்க 5:9 தாம் பூரணனான பின்பு. நல்லா விளங்கம்மா, அவர் அந்த வசந்த எல்லாரும் அந்த பகுதியை எடுத்துங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 5 எபிரேயர் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் அந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த நிறைய, அதாவது இப்போ நம்ம பட்டுட்டு இருக்கிறோம் இத்தனை பாடுகள் அவரும் கடந்து வந்தாருமா, சும்மா அவரும் பூரணராகவில்லை. வாசிங்க 5:7 வாசிமா. 7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். நல்லா விளக்கமா, எங்க எப்படி இருந்தாரா, நம்மளை போல. எப்படியாமா, நம்மளை போல அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க. அப்ப மரணத்தில் நின்றுனா அவர் எந்த வழியா தான் போயிட்டு இருந்தாரு, நம்ம இப்ப சொல்றாங்களா மரண தருவாயில் இருந்தங்க, மரண போராட்டம். இவரு இங்கதான் இருந்தார், இவர் எங்கதான் இருந்தாரு, இந்த மரண போராட்டத்துக்குள்ள இருந்தார். மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு. நல்லா விளங்காம இதெல்லாம் இது நம்மளும் கடந்து வந்தோம். யார் கடந்து வந்தாங்க, ஏசப்பா கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தோம். நல்ல விளங்காமா, குமாரனா இருந்தோம் பட்ட பாடுகளினாலே. என்ன பட்டார் அவரு, பட்ட பாடுகளினாலே. என்ன பட்டாரு, பாடுபட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணாரு, என்ன பட்டாரு. பக்கத்துல கரத்தை பிடிங்களே, நீங்க என்ன 5450 காயமா பட்டீங்க, 17 முதுகுல 150 காயம், அதுல 17 ஆழமான காயமா. ரோமருடைய முறைப்படி எத்தனை, 40க்கு 1 குறைய 39 அடிகள் அவங்கள அடிக்கிறாங்க. அவரு பாடுபட்டாருமா, பாடுபட்டு அவருடைய ஒரே நோக்கம், நான் பூரணராய் மாறணும், நான் பாடுபட்ட வேதனை. அதான் சொல்ற, தலை சாய்க்க அவருக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, பசி உண்டாயிட்டு அவருக்கு பசி எல்லாமே மாமிசத்தில் இருந்தால். அதாவது 100க்கு 100 அவர் தெய்வீகத்தினுடைய தன்மையில் இருந்தாலும் சரி, அதே 100க்கு 100 மனுஷனை போலவே இருந்தார். மனுஷனுடைய அந்த உணர்வுகளோடு தான் இந்த பூமியில் அவர் இருந்தார். அப்படி இருந்தும் கூட அவர் பாடுபட்டார். ஆனால் அதில் முக்கியமான எனக்கு அந்த வேர்டு, பாடுகளினாலே, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல். இதுதான் இந்த இடத்துல உனக்குள்ள பூரண வரணும்னா கீழ்ப்படிதல் தான் முதல் அவசியம். ஆமா, நீ ஒருவேளை நீங்க உபத்திரவத்தின் பாதையில கடந்து போகலாம்,
பாடுகளின் வழியில் கடந்து போகலாம். கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பூரண. ஏன்னா பள்ளத்தை, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப எப்பவும் பிடிக்கும். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஆஹா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. ஓ மகிமையே நம்பிக்கையே மாறிடாத எங்கே செய்யா. அப்படின்னு என்னன்னா, நான் பள்ளத்தாக்கில் நடக்கிறதா ஆண்டவரே, ஆனால் உங்கள் குரல் கேட்குதுல, அது எனக்கு போதும். ஒருவேளை நான் அரண்மனையில் இருந்து உங்கள் சத்தத்தை கேட்கலேன்னு தான் எனக்கு வழி. நான் பள்ளத்தாக்கில் நடக்கிற ஆண்டவரே, ஆனால் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னை உருவாக்குறதுக்கு உங்கள் வார்த்தைகளை நித்த எனக்கு போட்டுட்டுக்கிறீங்களே, உங்கள் வார்த்தையின் வல்லமை நிச்சயமாக என்னை எழுப்பும். அப்போ அதுதான் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, வாசிங்க 8-9. பூரணாரா அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பே தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். அப்ப என்ன சொல்றார்னா, நானும் கண்ணீரோட இருந்த, வேதனையோட இருந்த, துக்கத்தோட இருந்த, பாடுகளுக்குள்ள இருந்த, அந்த பாடுகளுக்குள்ள இருந்து நான் பிதாவினுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நான் முதல்ல பூரணராயிட்டேன். அவர் ஏசப்பா முதல்ல என்ன பண்ணிட்டாரா, அவர் பூர்ணராயிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ரத்தத்தை நம்மள பூசி ஜெபிக்க 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 நம்மளும் அதுக்கப்புறம் என்ன ஆகிறோமாமா, பூரணம். ஒருவேளை ஆண்டவரே நான் எப்படி பூரணமாவேன், நான் எப்படி ஆண்டவர் இன்னும் நான் பூரணமாகுறது இன்னும் எப்படி? அப்போ நீங்கள் டெய்லியும், ஏன்னா இன்னொரு வசந்த வாசிக்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:16 வாசிங்க. அவருடைய பரிபூரண நல்ல விளக்கமா, அவருடைய பரிபூரணத்தினாலும் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, அவருடைய பரிபூரணத்தினால். அதான் ஒண்ணுதானா, அவருடைய பரிபூரணத்தினாலே நான் என்ன ஆகிறேனாமா, கிருபைக்கு மேல கிருபை. ஒருவேளை நான் இன்னைக்கு ரொம்ப ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் கோபமே படக்கூடாது, ஆண்டவரே இன்னைக்கு நான் கோபப்படக்கூடாது, எனக்கு எப்படி இந்த கோபத்திலிருந்து ஆண்டவரே நீங்கள் என்னை விடுதலை ஆக்கிருங்க, ஆண்டவரே இனி நான் கோபப்படக்கூடாது, ஏன்னா உங்கள் சாயல் சாந்தமும் அமைதலும் ஆண்டவரே அந்த சாயலை எனக்குள்ள வைங்கன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், டெய்லி என்ன செய்யறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனால் நான் என்ன செஞ்சேன், சாயந்தரத்துக்குள்ள கோபப்பட்டுறேன். இப்போ உடனே நீ கோபப்பட்டுட்டு மகளே அதனால் போயிரு அப்படின்னு ஆண்டவரில் நான் மறுபடியும் எங்கே போகிறேன், சிலுவைக்கிட்ட போய் உங்கள் கிருபையை மேலே வைங்க, அதுதான் கிருபையின் ஊற்று. அந்த சிலுவையின் ஊற்றுனால மறுபடியும் என்னை பூரணப்படுத்துங்க. அதனால தான் நான் நிறைய வாலிபர்கள் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டி இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செஞ்சிட்றேனே, இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. ஒரு தம்பியெல்லாம் என்கிட்ட ரொம்ப ஒரு தவறான ஒரு பாவம். ஒரு நாள் அவனை வர சொன்னேன், அவன் வெளியூரில் ரொம்ப தூரத்தில் இருக்கான், வர சொல்லி அவனுக்காக 3 நாள் உட்காந்து, அது பயங்கரமான ஒரு பாவம், அந்த பாவத்திற்காக அவனோட உட்காந்து நான் 3 நாள் ஆஃபீஸில் ஜோம் பண்ணும், விடுதலை ஆக்கணும்னு சொல்லி விடுதலை ஆக்கிட்டான். நல்லா என்ன செஞ்சானா, நல்லா அந்த விடுதலை, அந்த ஏசப்பா கிருபையில் அந்த பாவத்திலேருந்து கத்தர் அவனை விடுதலை ஆக்கிட்டான், நல்லா இருந்தான். ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்றான், ஆண்டி நான் மறுபடியும் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன். அப்போ நான் சொன்னேன், விழுந்துட்டேன்னு நினைக்காத, மறுபடியும் ட்ரை பண்ணேன். அதுதான் ஒருவேளை எல்லாருமே பூரணமானவர்கள் அல்ல. எல்லாரும் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா, இவங்களுக்குள்ள இந்த பலகீனம் இருக்குதுன்னு ஒதுக்கிறாத,
அந்த பலகீனத்து நடுவுலையும் எடுத்து நீ அவங்கள உருவாக்க ஆரம்பிச்சினா அந்த பலகீனத்துக்கு மத்தியிலும் அவர்கள் நிலை நிற்பாங்க. அதனால தான் எவ்வளோ ஒரு சிலரெல்லாம் ரொம்ப என்ன பேசினாலும், என்னை திட்டுனாலும், எனக்கு விரோதமாக பேசினாலும், எத்தனை முறை அவங்களுக்கு சொன்னாலும், மறுபடி தப்பு செஞ்சாலும் மறுபடியும் அவங்கள நான் கூப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா, பிதா ஒருவனையும் ஒதுக்குகிறது இல்லை. ஆமேன் என்று சொல்லாமல். இப்போ அந்த தம்பி சொன்ன 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆன்ட்டி நான் மறுபடியும் இந்த பாவத்தில் விழுந்துட்டா, ரொம்ப தூரத்தில் இருக்க, இப்போ வேலை செய்கிறா ஒரு நாட்டில், நம்ம நாட்டை விட்டு வேறு நாட்டில் போய் அவன் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்படி ஆயிருச்சு ஆன்ட்டினா. பரவாயில்ல தம்பி, மறுபடியும் செபி, விழுந்துட்டேன்னு நினைக்காத, விழுந்த இடத்துலேருந்து நீ மறுபடியும் என்ன செய்யணும், எழும்பணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், விழுவது தவறல்ல, விழுந்த இடத்துலேருந்து இன்னும் எழுந்திருக்காம இருக்கிறோமே அதுதான் தவறு. அப்போ அந்த பூரணங்கிறது ஒரு நாள்லயே நமக்குள்ள நடக்காது. ஏசப்பா ரத்தத்தை அப்படியே பூசி நம்ம நிறைய நேரம் சொல்றோம், அதிகாலையில் எழும்பி என்னால் ஜெபிக்க முடியல, ரொம்ப ட்ரை பண்றேங்க. அப்படியே ட்ரை பண்ணாலும் 10 நாளுக்கு ஒரு நாள் தான் எந்திரிக்கிறா அப்படின்னு நிறைய நேரம் சொல்றோம். பரவாயில்லைங்க, 10 நாள் ஒரு நாள் எந்திரிக்கிறீங்களா, இன்னும் ட்ரை பண்ணுங்க. 10 நாள் 2 நாளாக, அப்புறம் 3 நாளாக, அப்புறம் 4 நாளாக, அது கண்டினியூஸா மாறிடும். நானும் சும்மா அப்படியெல்லாம் எடுத்தோன்னே இப்படியெல்லாம் நிற்கல, விழுந்து எழுந்திருக்கிறேன். ஆமாம், நானும் முதல்ல எனக்கு இந்த அதிகாலை ஜெபம், இந்த அதிகாலத்தில் நல்லா தூக்கம் வரும். இந்த குளிருக்கு சொல்லவா வேணும்? ஆமாம் பயங்கர தூக்கம். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், உண்மையை சொல்கிறேன், நான் இப்போ தூங்குற நேரம் தான் கம்மி. ஆனால் எனக்கு நான் போடுற டேப்லெட்டுக்கு கம்பல்சரி தூங்கணும். ஆனால் என் சபை என்னை தூங்க விட மாட்டார். ஆமாம், தூங்க மாட்டார். பாருங்கள், 12:30 போய் படுத்த 3 மணிக்கு எழுப்பி விட்டார். எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? அப்புறம் மறுபடியும் போய் 5 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். இது இப்படி கண்டினியூஸாக ஒரு தூக்கம் இருக்கணுமில்ல, 8-6 மணி நேரம். இப்போ ரொம்ப நான் எதையும் பார்க்குறேன், நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 8 மணி நேரம் தூங்கவும் நிறைய வருது. 6 மணி நேரமாவது தூங்கணும், அதுதான் நடக்கிறது இல்லை. ஏன்னா நான் என்ன செய்கிறேன், பரலோக தரிசனத்தை நிறைவேற்றணுமேன்னு சொல்லிட்டு, டாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு, தூக்க வராட்டி பரவாயில்ல இன்னும் பேசுங்க, ஏன்னா இந்த வார்த்தை கேட்டுட்டு நான் அழுத நைட்டு, எனக்கு பூரணமாகணும், நான் இன்னும் பூரணமாகணும்னு சொல்லி நான் பூரணத்தை நோக்கி கடந்து கொண்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லாம. அப்போ ஆமாம், எல்லாருமே பலகீனம்தான், அதிகாலை ஜெபம் வர்றதில்ல. பரவாயில்லைங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கிற, உபவாசம் இருக்க முடியல, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம பூரணத்தை நோக்கி என்ன செய்யணும், பூரணராகும்படி. எபிரேயர் 6:2 நாம் பூரணராகும்படி. அந்த வசந்த வாசிங்க சீக்கிரம். அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போ. இந்த இடத்துல வாசிக்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படின்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல ஞானஸ்தானம், அடுத்து உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை எழுப்புதல், அடுத்து நித்திய நியாயத்தீர்ப்பு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்படியே ஞானஸ்தானம், அதிகாலை ஜெபம், பைபிள் படி, அதை பண்ணு இதை பண்ணு, இப்படியே சுத்து நேரத்திலேயே சுத்தாம பூரணராகும்படி கடந்து போங்க. எப்போ கூட்டம் வந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, அதுக்கும் கை தூக்குறோம். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, அதுக்கும் கை தூக்குறோம். அதிகாலை ஜெபம் பண்ணுறீங்களா, இப்படியே சுற்றுனதுலையே தானே சுற்றிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த சத்தியம் இன்னுமே கலங்காதே அப்படின்னா அப்படி உட்காந்துக்கிறோம். உண்மை. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நீ இன்னும் குழந்தை இல்லைங்கிறாரு இந்த இடத்துல. ஒரு இடத்துல சொல்கிறாரு, பூரண புருஷராகுங்கள். நீ என்ன ஆகணும், குழந்தைய போல இன்னும் நீ யோசிக்காத. இன்னும் ஒரு படியிலேயே ஏற, அப்புறம் மறுபடியும் கீழே இறங்குறோம். 1ஆம் படியில் ஏறுறோம், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்குறோம். சரி, மீறினா 2ஆம் படியில் இறங்க, மறுபடியும் கீழே. இது என்னங்க? இல்லைங்க, இனி நம்ம எதுக்கு கடந்து போகணும்? இனி ஆண்டவரே என்ன பூரண, ஏன்னா நான் பிரகாசிக்க வேண்டும் என்றால், அல்லது என்னிலிருந்து ஆசீர்வாத தேசத்துக்குள்ள போகணும் என்றால், நான் பூரண வடிவமுள்ள சீயோனாய், பூரண, இது இந்த வார்த்தை பிடிச்சுக்க, நான் பூரண வடிவமுள்ள சீயோனாய். எதுக்கு மாறணும்? பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். என்னிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கணும்னா நான் எதை நோக்கி கடந்து போகணும்? அந்த வசனம் மறுபடி வாசிங்க. எபிரேயர் 6:2.
வேகமா. ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை கரெக்ட், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாம பூரணராகும்படி கடந்து போங்க. போட்ட அஸ்திபாரத்தையே திரும்ப என்ன பண்றோம்? திரும்ப போட்டுட்டே இருக்கிறோம். அதாவது என்னன்னா, அதாவது நல்லா ஜெபிக்கிறோம். நான் வளர்ந்துட்டனாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்து வருது. அதாவது நாங்கள் எஸ்டேட்டில் இருக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு முன்னாடி ரோஸ் செடிகளை வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்னா, ரோஸ் கட்டிங்கை கொண்டு வந்து கட் பண்ணி அழகாக வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு, சாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாணி எடுத்து அது மேலே வைத்தா என்ன செய்ய, சீக்கிரம் அந்த ரோஸ் செடி வளர்ந்துரும்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் அப்படி நட்டு வச்சுருவோம். நைட்டு நட்டு வச்சு ஒரு சிலது அப்படியே துளிர் விட்டுரும். நாங்கள் பார்த்துருக்குறோம் துளிர் விடு. ஒரு சிலது பூவும் கூட வந்திருக்கும். எங்கள் எதிராளிகள் எங்கள் லைனில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த செடியை வந்து இப்படி ஆட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த செடியை என்ன பண்ணுவாங்க, ஆட்டி விட்டா அந்த வேர் என்ன ஆயிரும், அவ்வளோதான். அப்புறம் அந்த செடி ரோஸ் செடி என்ன செஞ்சிடும், வாடிப்போய். இதே போலதான் நம்ம என்ன செய்யறோம், நல்ல இன்னைக்கு அதிகால ஜெபம் பண்ணிருங்கன்னு நல்ல பொருத்தனையோடு உட்கார்றோம். ஒரு புயல் காத்து வந்தோன்னே படுத்துறோம். அப்புறம் 10 நாள் கழிச்சு ஐயோ அபிஷேகத்தை விட்டுடுமே, மறுபடியும் போடு அதிகால ஜெபம், மறுபடியும் ஒரு உபவாசம் போடு, நல்ல பீக்கில் போவோம். ஒரு விளையாட்டு இருக்கு, அந்த அந்த பாம்பு ஏணி அந்த அங்கிருந்து கீழே வந்து, ஆமா அந்த விளையாட்டை போலதான் நல்லா ஏறுறோம். ஒரு பிரச்சனை வந்தோட சர்க்கு, அப்புறம் மகளே போங்க ஆண்டவரே, புலம்புறோம், ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவரே, ஆபிரகாமை போல நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு. எல்லா மகளை இன்னைக்கு டேடிட்ட கேட்க போகிறோம். நான் பூரணராக விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் எல்லாம் ஆண்டவரே இன்னும் இதுலையே நிற்கிறேன்னு. அப்பதான் கர்த்தர் சொல்ல, பயப்படாத மகளே, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல பெரிய காரியங்களை உனக்கொண்டு செய்வேன், நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன் நீ. அப்படிங்கிற பொழுது நல்ல பலனா வந்து ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்தோன்னா, அங்கே ஒரு மீட்டிங்கில் ஒரு பாட்டு பாடுறாரு, கலங்காதே அப்படின்னு. அப்படி அங்கேயும் உட்கார்ந்து அழுகிறோம். ஏன்னா அப்பதான கர்த்தர் பேசினாரு, உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வ மகளே, பயப்படாத மகளே, நான் உன்னை கொண்டு லட்சங்களை சந்திப்ப கோடிகள், அப்படியெல்லாம் ஒரு பலனா மாறிட்டு சர்ன்னு கீழே வந்துட்டோம். இல்லம்மா பக்கத்தில் கருத்தை பிடிங்க, எல்லாம் ஆண்டவரே இல்லை, இன்னைக்கு இந்த சத்தியத்தை நான் கேட்கறனால நிச்சயம் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள் வைப்பு, நான் பூரணராக போறேன், எனக்குள் பூரண அபிஷேகம். ஆமா என் பிரியமே, என் ரூபவதியே, நீ பூரண அழகுள்ளவள், உன்னில் பழுதொன்றும் இல்லையே. உன்னில் என்ன இல்லை, உன்னில் என்ன இல்லை. டேடிக்கு ரொம்ப எது தெரியுமாம பிடிக்கும், அதாவது உன்னை பார்த்து உன்னில் பழுதொன்று இல்லை மகளே அப்படின்னு அவர் சொல்லணும்னா, ஒன்றில் நீ கரெக்டாக நின்று அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருமா, அதுதான் பூரணம். எந்திரினா எந்திரி, உட்கார்னா உட்காரு, அமைதியார்னா அமைதியாரு, ஜெபினா ஜெபிக்காத அமைதியா பேசு, துதி அப்படின்னு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது நீங்கள் என்ன ஆவீர்களாமா, பூரணம். என்னவாமா, பூரணம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, திரும்ப சொல்றாரு, எதுக்கு இனிமேல் நம்ம கடந்து போற, அதான் சொல்ல, போட்ட அஸ்திபாரத்தையே. அதாவது இப்ப இந்த ரோஸ் செடி கொண்டு போய் வச்சுட்டோம், வேர் பிடிச்சிருச்சாலும் மறுபடியும் பிடுங்கிட்டு வேர் பிடிச்சிச்சு, மறுபடியும் வை, வேர் பிடிச்சிச்சு, இப்படியே எப்போ கனி கொடுக்கறது, எப்போ
எப்போ கனி கொடுக்கறது இல்லை இல்லை ஆண்டவரே இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிற கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற இந்த வேதனை, இந்த உபத்திரவம், இந்த பாடு, இந்த நிந்த, இந்த அவமானம், இந்த கண்ணீர் எல்லாமே யாக்கோபு கீழே வேறுபட்டு மேலே கனி கொடுப்பா. நீ கனி கொடுக்கிற கீழே இப்போ வேறுபட்டு இருக்கிற இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த பாடுகள், இந்த நிந்த, இதெல்லாமே நீ கீழே வேறுபட்டு இருக்கிற இந்த பாடுகள் எல்லாம் கீழே வேறுபட்டு கொண்டிருக்கிற. டெய்லி டாடி சத்தத்தை கேட்குறீங்க தானே, அது போதும் மகளே. அதாவது ஒரு சிலர் நம்ம சாட்சியிலலாம் கேள்விப்பட்டவங்களே, கர்த்தர் என்னோட ரொம்ப நாள் பேசலிங்க, அதுதாங்க வருத்தம். கர்த்தர் என்னோட ரொம்ப நாள் பேசலை அப்படின்னு சொல்கிறோமில்ல. ஒரு சில காரியத்தில் நானும் அப்படி இருந்திருக்கிறேன். போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு அதை சொன்னேன், மறுபடியும் சொல்ல விரும்பலை. ஒரு காரியத்தில் போங்க ஆண்டவரே, நான் கேட்டேன், இதை நீங்கள் எனக்கு கொடுக்கல, நான் என்ன செஞ்சுட்டேன் என்னன்னு தெரியுமில்ல. ஆமாம், அப்போது சரி நான் கொடுக்கல ஆண்டவர். அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற என் ஹஸ்பண்ட் கேட்பார், பைபிள் படிக்காமல் நீ இருக்கவே மாட்டேங்க, பைபிளே கேட்க மாட்டேங்க, இந்த கர்த்தர் மேலே கோபமாக்குறேன்ட்டு. அப்படி தான் சொன்னேன். எனக்கு 2 பிள்ளைகள்ன்ட்டு நான் கோபமாக இருக்கிறேன்ட்டேன். அப்போ ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன் உன்னத பாட்டில், அவளை எழுப்ப வேண்டாம், எருசலேம் குமாரத்தி போய் அது ஒரு இடத்துல வசனங்கள, அவளை எழுப்பாதீங்க, அவளுக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு என்ன சொன்னேன். அவன் நிச்சயமாக வந்துடுவான். அப்புறம் என்ன பண்ணுறது, முட்டுனாலும் மோதுனாலும் அவர்கிட்ட தானே போகணும். அப்புறம் எழும்பி சரி ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இப்படிங்கிறதையும் கர்த்தர் எனக்கு அப்புறம் ஒரு விளக்கத்தை தந்தார். இதனால தான் மகளினார். அதுக்கப்புறம் ஆறுதல் ஆகிட்டு அவர் பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் போயிட்டு இருக்கிறேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நிறையா நேரம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அப்போலாம் என்கிட்ட அவர் பேசினாலும் நீங்கள் பேசாதீங்க ஆண்டவரே அப்படி தான் சொல்லுவோம், நீங்கள் போங்க ஆண்டவரேன்ட்டு. ஆனால் என்ன செஞ்சு அப்புறம் மறுபடியும் அவரோட ஒப்புரவாகிறது. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீ பிரச்சனைக்குள்ளாலும் பாடுகளுக்குள்ளாலும் அவர் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் இல்லம்மா, அது போதும் மகளே. அதுதான் அவரோட நீ நடக்கிற, அதெல்லாம் நீ அவர் உனக்குள், ஆமா அவருக்குள்ள நீ வேறு கொண்டுட்டு இருக்கிற, வேறு கொண்டு நிச்சய கனி கொடுப்ப, நிச்சய துளிர் விடுவ. உன் காலங்கள் வருகிறது ரகதாடா ரபாதாடா, உன் காலங்கள் வருகிறது மகளே, நிச்சயமாய் கனி கொடுப்ப. பூரணமாகும்படி நீங்க என்ன செய்யுங்க, கடந்து போகணும். ஆமென் என்று சொல்லமா, பூரணமாகும்படி கடந்து போகணும். இது கடைசியா ஏன் டாடி நம்மளை பூரணப்படுத்துறாரு? இப்ப நல்ல மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, அவர் பூரணராய் இருக்கிறது போல, மேலிருந்து சொல்லுங்க, பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். பிதா பூரணமா இருக்கிறதுனால நான் பூரணமாகணும். அந்த பூரணத்தை எனக்குள்ள எப்படி கொண்டு வராராமா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால. அவர் வந்து பலிகளினாலே பூரணராகி அந்த ரத்தத்தை கொண்டு என்ன செய்றாரா, பூரணப்படுத்தினார். ஓகே, அதனால் நான் நாளுக்கு நாள் பூரணராகும்படி என்ன செஞ்சுட்டே இருக்கணும், கடந்து போயிட்டே இருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல எங்கேயாவது பிரேக் ஆகி நான் விழுந்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் எழுந்திருச்சு என்னை பூரணப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பூரணராக்குறாரு. ஓகே, அப்போ எதுக்கு என்ன பூரணப்படுத்துறாரு? முக்கியமான வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். எங்க பிள்ளைங்க சொல்லணும் பாருப்போம். ஆமா, நம்ம திருவிருந்தில் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:17 சொல்லுங்க வேகமா. ஒருவனுடைய ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு, நல்ல விளைக்குமா, ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். ஆமா, 2 பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை, நல்ல விளக்கு இந்த வசனம் வந்தோன்னா நல்ல கரந்தட்டி, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று நல்ல கரந்தட்டுமா. என்ன சொல்றாருன்னா, அந்த பரிபூரணம் உனக்குள் ஜீவனை கொண்டு வரும், அந்த ஜீவன் உனக்குள் ஆளுகையை கொண்டு வரும். காலையில் நான் வரப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு வார்த்தை வந்துட்டேன்ச்சு, அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். ஆளுகை, அந்த அத்தாரிட்டிய இப்ப எங்க கொண்டு வந்துட்டார், நம்மளை ஆதி ஆகமத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்படி ஏன்னா அங்கதான் இழந்தோம்,
அவர் ஏசப்பா வந்து எனக்குள்ள பூரணப்படுத்தி மறுபடியும் என்னை ராஜாவாகும், என்னை ஆசாரியனாகும். எதுக்கு தெரியுமா இந்த பூரணம் நம்ம அடையணுமாமா? நான் ஜீவனை அடைந்து, ஏசப்பா ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவனை அடைந்து எனக்குள்ள என்ன வருது? ஆளுகை செய். எதுக்கு தெரியுமா எனக்கு பரிபூரணம்? ஏன்னா பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கணும்னா எனக்கு ஆளுகை வேணும், அத்தாரிட்டி வேணும், சகலத்தையும் நான் கீழ்ப்படுத்தணும். இந்த அண்ட சராசரங்களை, பூமியின் சிருஷ்டிகளை எல்லாம் நான் கீழ்ப்படுத்தி, இன்னைக்கு ஆராதனையில் வாஸ்தவமே மலைகளே தேவனை துதியுங்கள், குன்றுகளே தேவனை துதியுங்கள், மரங்களே தேவனை துதியுங்கள், வானங்களே தேவனை துதியுங்கள் என்று சகல சிருஷ்டிகளையோ தேவன் கையில புதுசா, புது வானமா, புது பூமியா அவர் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும்னா எனக்கு என்ன வரணும்? பூரணம். புரிந்துதாமா? இப்போ எதுக்கு பூரணம் நமக்கு? அவரோடு கூட சேர்ந்து, நான் கடந்த நாட்களில் சொன்ன, உங்களோட கடந்த நாட்களில் சொன்ன தேவனுடைய பெரிய திட்டமே பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றுபடுத்தி கிறிஸ்துவின் தலைமையில் இந்த பூமியிலே அவர் ராஜ்யம் நிலை நிற்கும். அதுக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த பரிபூர்ணம் எனக்குள்ள எப்படி வருது? பரிபூர்ணம் எனக்குள்ள எப்படி வருது? ஏசப்பா ரத்தத்தினால வருது. ஏன் வருது? ஆளுகை செய்ய, ஆளுகை செய்ய. அப்போ நான் பூரண வடிவமுள்ள சீயோனா மாறணும்னா ஏசப்பா ரத்தத்தினாலே நான் நாளுக்கு நாள் என்ன ஆகிறேன்? இது ஒன்று மட்டும்தானா? இது ஒன்று மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை மகளே, அந்த பூரணங்கிற எல்லைக்கு வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்துடும். எல்லாமே. நீங்கள் வேதத்தில் நிறைய நான் சொல்ல முடியும். முதல்ல பூரண ஆயுசு, இது போதுங்க. முதல் வாழ்க்கை என்னது? முதல் ஆசீர்வாதம் நல்லா சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க, பூரணம். நீ பூரண வடிவமா மாறிட்டினா முதல் உனக்கு என்ன வந்துடும்? பூரண ஆயுசு. நல்லா சொல்லுங்க அந்த வேட பூரண. அந்த மரண பயம் வேண்டாம். இனி பாதியில் நான் மறிப்பேன் அப்படிங்கணும். அது என்கிட்ட சுகராக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி, பிரெயின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நரம்பு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எனக்குள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால், அது என்னை பூரணமாக்கி கொண்டிருக்கிறபடினால், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று தாவீது சொன்னது போல, இல்லை பூரண ஆயுச, அதுவே முதல் ஆசீர்வாதம். வேண்டாம், இனி மரண பயம் உனக்கு வேண்டாம் மகளே. ஏன்னா நீ பூரணத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிற. பூரணத்தை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ கடந்து போய் நிறையா இருக்குது. நான் எப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கும் பார்த்தேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். வீட்டில் போய் பூரணம் நான் சொல்லிடுறேன். பூரண ஆயுள், பூரண விளைச்சல், பூரண நன்மை, பூரண ஞானம், பூரண ஆனந்தம், பூரண மலை, பூரண ஆகாரம், பூரண கிருபை, பூரண களஞ்சியம், பூரண ஆசீர்வாதம், பூரண சமாதானம், பூரண ரட்சிப்பு, பூரண அழகு, பூரண சாப்பாடு, பூரண. இதை யார் நான் ஏற்கனவே பிரசங்கித்துக்க சொல்லுங்க யாரு? பூர்த்தியான சாப்பாடு என் தகப்பன் வீட்டில் உண்டு சொல்றாரா? என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு, அதான் பூரண சாப்பாடு. அதாவது பூரண ஆகாரம் இருக்கு. யோவேல் இருக்கு. பூரண சித்தம், பூரண சந்தோஷம், பூரண அறிவு. இதெல்லாம் இன்னைக்கு டேடிட்ட ஒருவேளை நான் இப்போ நோட்டு கொடுத்துட்றேன், எழுதிக்கிங்க. எழுதிட்டு போய் உட்காந்து இதெல்லாம் எனக்கு வேணாண்டு வரேன், இதெல்லாம் எனக்கு வேணும், நான் பூரணராக நான் சொல்றேன். நீ சாதாரணமானதுக்கு தெரிந்து கொள்ளப்படல மகளே. நீ இந்த பூமியில பூரணமாய் ஆளுகை செய்யணும். சகல ஜனங்களை மீட்டெடுக்கிற வல்லமை, மீட்டெடுக்கிற அபிஷேகம், மீட்டெடுக்கிற நற்காந்தங்களை, மீட்டெடுக்கிற வாசனையா, மீட்டெடுக்கிறவளாய் மாறணும். உனக்குள்ள பூரணமாய் மாறணும். பூரணமே உங்க உட்கார்ந்துட்டு பூரணமே பூரணமாய் சொல்லுங்க. அதனால பேர் பூரணம்னு வச்சாங்களே, கேளுமா, விட்டுறாதம்மா. பூரணமாய் கர்த்தர் நம்மளை நிரப்ப போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. பூரண ஆசீர்வாதம் இனி என் மேல வருவதாக. விட்டுறாதம்மா. இன்னும் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19 வாசிங்க பார்க்கலாம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. இருங்க எல்லாரும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 3:19. குட்.
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல நல்லவளுக்கு எந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது? தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? தேவனுடைய சகல பரிபூரணம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? எப்படியம்மா? தேவனுடைய நல்லா தேவனுடைய, இன்னும் நல்லா சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிமாறி. இப்படி சொல்லாம யோபுவின் கூடாரத்தை விசாரிக்கிற பொழுது அங்க என்ன இல்ல? குறைவே இல்லம்மா. அப்ப தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால நிறையப்பட்டவளா இந்த பூமியிலே தேவனனை வாழுகிறதற்காக தேவனனை பூரணத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய இன்டர்பிரேஷன் என்ன தெரியுமா? இதனுடைய முழுமையான ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? கடவுளுடைய அல்லது தேவனுடைய முழு நிறைவு எனக்குள்ள கடவுளை போல அல்லது தேவனை போல முழு நிறைவா இந்த பூமியில நான் வாழணும். அவருக்குள்ள என்ன இருந்ததோ அந்த எல்லா நிறைவோட. ஏன்னா லைஃப்னு என்ன சொல்லுங்க? அதாவது ஜீவனுக்கு இங்கிலீஷ்ல என்ன? லைஃப்னு என்ன சொல்லுங்க? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தேவனை போல வாழுகிற வாழ்க்கை தான் லைஃப். எப்படியாமா? தேவனை போல. தேவன் எப்படி இந்த பூமியில இந்த பூமியை சிருஷ்டித்தாரோ, வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, நட்சத்திரம். அப்போ அந்த தேவனை போல வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு பேரு தான் ஜீவன். அந்த ஜீவன் தான் ஏசப்பா எனக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதுனாரே, அந்த ஜீவன், அந்த லைஃப் என்னன்னா தேவனை போல அதிகாரம், தேவனை போல ஆளு, தேவனை போல சிருஷ்டிக்கிற, தேவனை போல பரிசுத்தம், தேவனை போல அன்பு, தேவனை போல நீதி எல்லாவற்றையும் எனக்குள்ள வைத்து தேவனை போல ஒரு முழுமையான வாழ்க்கை. தேவனுடைய சகல நீங்க பார்க்கறத பார்த்து இதெல்லாம் நடக்குங்களா? கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினால் அது அவர்களுக்கு பிரயோஜனமா. இன்னைக்கு கேளு, ஆண்டவரே உம்மை போல ஒரு நிறைவு, உம்மை போல ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை இனி ஆமா. ராகா பிசாசு ஒருவேளை எனக்கு விரோதமா வரலாம், ஆனா என் எல்லைக்குள்ள வர முடியாது, நிலை நிற்க முடியாது. தேவனை போல தேவனுடைய சகல பரிபூர்ணம், தேவனுடைய சகல பரிபூர்ணம், தேவனுடைய சகல பரிபூர்ணம், தேவனுடைய சகல பரிபூரணம், தேவனுடைய நல்லா சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணம். இதுதான் இந்த வேடை மட்டும் பிடிச்சுங்க. ரெண்டே வேடை சொல்றேன். ஒன்று, நீங்க என்ன முதல்ல சொல்லுங்க, பூரண வடிவமுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கிறாரு. நான் பூரண சர்க்குணராக விரும்புகிறேன். அப்போ அந்த பூரணம் எனக்குள்ள வரணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய பலியினால எனக்குள்ள அந்த பூரணம் வருது. நான் பூரணராக விரும்புகிறேன், நான் பூரணராய்கொண்டே இருக்கிறேன். இந்த பூரண அறிவு, ஞானம், ரட்சிப்பு, விடுதலை இதெல்லாம் இனி எனக்குள்ள வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சகல பரிபூரணம். அதாவது தேவன்கிட்ட என்ன இருக்கு? ஏன்னா நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஆதாமினுடைய இன்ட்ரடியூஸ் எப்படி தெரியுது? சன் ஆஃப் காட் அப்படிதான் இருக்கும். சன் ஆஃப் காட் அப்படின்னா தேவனுடைய மகன், அப்படிதான் இருக்கும், தேவனுடைய மகன். அப்போ ஆதாமை தேவனுடைய மகனா, முதல் குழந்தை எப்படி தெரியுமா? தேவனாலே பெற்றான்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாமினால் உண்டானதுன்னு வரும். எதுக்கு இதை சொல்கிறேன்? அவன் பாவத்துக்கு அப்புறம் அப்படி வந்துடும். அப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் முதல்ல ஆதாமை எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணார்? தேவனுடைய மகன். அப்படிதான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ இந்த பரிபூர்ணம் எனக்குள்ள வர நான் கடவுளுடைய மகனாகவே மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஏசப்பா ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள வர ஆளுகிறவளா, ஜீவனை அடைந்து ஆளுகிறவளா. அப்போ எனக்குள்ள இன்னைக்கு என்ன வருதுன்னா பரிபூர்ணம். சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வருது?
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் கூடாரத்தை விசாரிக்கிற பொழுது சிலிண்டர் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என் களஞ்சியம் 3 காரியம் நிறைஞ்சிருக்கணும். களஞ்சியம், பொக்கிஷம், பண்டகசாலை. களஞ்சியம், பண்டகசாலை, பொக்கிஷம். களஞ்சியம் என்பது கிச்சன் பொருள், பண்டகசாலை என்பது பீரோ, அடுத்து பொக்கிஷ சாலை என்பது பேங்க். எல்லாம் எனக்கு நிறைஞ்சே இருக்கணும். ஆமா, இனி உன் பூரணமாய் உன் களஞ்சியங்கள் நிரங்கும். வேதத்தில் இருக்குது, பூரணமாய் உன் களஞ்சியங்கள் நிரம்பு. நீதிமொழிகள் 3:10 உன் களஞ்சியம் நீ பூரணமாய் இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தினால நிறையப்படுவான். அந்த பூரணம் 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 கடைசியாய் எல்லாம் இந்த பூரணம் எனக்குள்ள வரணும்னா, கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிடலாமா? கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 10 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் இல்ல, முதல்ல மேல வாசிங்கம்மா 9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், நல்ல விளங்கமா, தேவத்துவத்தின் நல்ல இந்த முக்கியமான இத்தனை நேரம் நம்ம கேட்டதுக்கு ஒரே சத்தியத்துக்குள்ள அடக்கிடலாம். வாசிங்கம்மா. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் யாரா அந்த இடத்துல அவருக்குள் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து. கொலேசியர்னாவே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்குது. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அடுத்து மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற தலைவர்னா யார் இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து. அடுத்து அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். விளங்கலையா? இது விளங்கலைன்னு இப்படி உட்கார்ந்தவே மாட்டீங்க. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் யாருக்குள்ள இருக்குது? இயேசுக்குள்ள இருக்குது. இப்ப இயேசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அவருடைய பரிபூர்ணம் எல்லாம் உங்களுக்குள்ள சகல தேவதத்துவ தேவ துரைத்தனம் எல்லாமே அவருக்குள்ள நீங்க வந்துட்டா, உங்களுக்குள்ள அவர் வந்துட்டா, நீங்க அவருக்குள்ள, அவர் உங்களுக்குள்ள, நீங்க அவருக்குள்ள, அவர் உங்களுக்குள்ள. ஆமா ஆமா ஆமா, நீர் வேறு நான் வேறு அல்ல, நீர் வேறு நான் அவருக்குள், அவர் எனக்குள், நான் அவருக்குள், அவர் எனக்குள் வந்துட்டா இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம். இன்னைக்கு கேளுமா, எனக்கு ஒரு தேவனுடைய முழுமமா உன்னை வந்து பாதி தூரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை அழைச்சு கொண்டு வந்துட்டு கானான்ல கொண்டு போய் சேர்த்தாருமா. கானான்ல கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆண்டவரே, என்னுடைய அப்பா